வணக்கம். நண்டுபிடி என்பார்களே, அதுபோல நண்டு வளர்ப்பும் அழுத்தமான வருமானம் தரும் தொழிலாக உள்ளது. மத்திய அரசின் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மையம் பரீட்சார்த்த முறையில் நண்டு வளர்த்து இது லாபகரமான தொழில் என நிரூபித்துள்ளது. இதற்கான பயிற்சியும் நண்டு குஞ்சுகளும் வழங்கப்படுவதால் சுய உதவி குழுவினர் மொத்தமாக கற்று பல்வேறு ஊர்களிலும் வளர்க்க ஏதுவான தொழிலாக நண்டு வளர்ப்பு உள்ளது. நாள் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வருமானம் தருவதாக உள்ளது மெத்தை கல் நண்டு வளர்ப்பு தொழில். ஆறு கடலில் இயல்பாக வளரும் நண்டுகள் உணவுக்கு பயன்பட்டு வருகின்றன. இவற்றை குட்டைகளில் விட்டு வளர்க்கும் முறை தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இரு கைகளுக்கு அடங்காத வகையில் அதீத வளர்ச்சி கொண்ட இவ்வகை கல் நண்டுகள் இந்தியாவிலேயே சீர்காழியை அடுத்துள்ள தொடுவாய் கிராமத்தில் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. நாங்கள் சீர்காழியிலேருந்து சின்ன சின்ன குஞ்சு நண்டு குஞ்சு வாங்கிட்டு வந்து இந்த ஆப்பால் விட்டு வளர்ப்போம். 5 சென்டிமீட்டரில் ஆப்பால் வளர்ப்போம். அதில் அந்த சின்ன சின்ன பைப்பு அந்த சேட் நெட்லாம் போட்டு அது தங்குறதுக்காண்டி நாங்கள் போட்டு 20 நாளில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அது பண்ணக்குள்ள அந்த தீப்பெட்டி சைஸில் வளர்ந்துடும். அதை நாங்கள் இது வெளியே ஃபார்மர் வரக்குள்ள நாங்கள் அது இது விற்பனை செஞ்சுருவோம். 8 மாதத்துக்கு வரைக்கும் நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஃபீடு போடுவோம். சிலேப்பி இல்லை மத்தி எது சீப்பாக கிடைக்கிறத வாங்கி ஃபீடு போடுவாங்க. அது 8 மாதம் வர வரைக்கும் நல்லபடியாக வளர்த்து அது எவ்வளோ பர்சன்ட் இருக்குது பார்ப்போங்க. அதில் நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிடைக்கும். அதில் 750 இல்லை 1 கிலோ சைஸ் வரைக்கும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது நல்ல ரேட்டுக்கு வரும்போது இல்லை 550 இல்லை 650 வரும் ரேட்டு. அது ரேட்டுக்கு ஒரே கல் நண்டுக்கு நல்ல தண்ணிகள் வளர்க்க முடியாது. மினிமம் கடல் தண்ணி உப்பு வந்து 35 PPT நம்ம சொல்லும். 35 PPT கீழே ஒரு 15 PPTக்கு மேலே உப்பு இருந்தால் மட்டுமே கல் நண்டு வளர்க்க முடியுള്ളൂ. അപ്പോൾ നമുക്ക് நிறைய இடங்கள் தரிசாയി கிடக்குന്നുണ്ട്. நிறைய குட்டைகள் இப்போ நம்ம யூஸ் பண்ணாமல் கிடக்குന്നുണ്ട്. இந்த இறால் குட்டைகள் கிடக்குന്നുണ്ട്. അപ്പോൾ அந்த இடத்துலெல்லாம் ஒரு 15 PPTக்கு மேலே உப்பு இருந்தால் கண்டிப்பாയിട്ട് நம்ம கல் நண்டு வளர்க்க அங்கே பண்ணலாம். இறால் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்று நண்டு வளர்ப்பிலும் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் என்று நிரூபித்துள்ளது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இந்த துறையின் கீழ் காரைக்காலில் செயல்பட்டு வரும் ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மையம் இதற்கான சிறப்பு பயிற்சி அளிப்பதோடு சிறு நண்டுகளையும் கொடுத்து பண்ணையாளர்களை ஊக்குவிக்கிறது. ഞണ്ടുകളെ 80 തൊട്ട് അല്ലെങ്കിൽ 60 തൊട്ട് 120 ഗ്രാം വരെ ഞണ്ടുകളെ നമുക്ക് വയലിൽ നിന്ന് പിടിക്കാൻ முடியாது. நம்ம ஆற்றில் നിന്ന് പിടിക്കാൻ முடியாது. அதுக்காக என்ன பண்ணோம், இந்த ஹாச்சரியில் உற்பத்தி பண்ணுന്ന ഞണ്ട് കുഞ്ഞുങ്ങളെ முதலே எடுத்துட்டு வந்து நர்சரி முறையில் பண்ணி അതൊരു 50 ഗ്രാമുக்கு மேலே 80 ഗ്രാം சைஸ் வந்ததுக்கு புறமே இந்த பாக்ஸில் போட்டால கண்டிப்பாയിട്ട് നമുക്ക് அந்த அளவு ഞണ്ട് கிடைക്കാൻ வாய்ப்பு இருக்குന്നുണ്ട്. അപ്പോൾ நிறைய ആൾക്കാർ இந்த மெத்தഡിലേക്ക് വന്നു കഴിഞ്ഞാൽ நிறைய തൊഴിൽ വായ്പകൾ ഇരിക്കുന്നുണ്ട്. இந்த சுய உதவி குழுவுണ്ട്, அதே மாதிரி நம்ம புருஷ சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் சேர்ந்துட்டு கண்டிப்பாയിട്ടുம் വലിയൊരു பெரிய மெத்தடில் இது பண்ண முடியும். சிதம்பரத்துலேருந்து இங்கே வளர்க்குறத பற்றி சொல்லியிருந்தாங்க. நண்டு எப்படி வளர்க்குறதுன்ட்டு 3 நாள் ட்ரைனிங் எடுத்தேன் நான். இங்கே நண்டுகள் வளர்ப்பில் 3 வகை உண்டு. நண்டுகளை திறந்தவெளி குட்டையில் விட்டு வளர்த்தால் 1 ஏக்கரில் 4000 நண்டு குஞ்சுகளை விட முடியும். இவை 7 மாதத்தில் 1/2 கிலோ எடை கொண்டவையாக வளர்ந்துவிடும். இவ்வகை நண்டுகள் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடும் வழக்கம் கொண்டவை என்பதால் பாதிக்கு பாதி மட்டுமே மிஞ்சும். எனினும் இவற்றின் உணவு மற்றும் பராமரிப்பு செலவு குறைவாகும். நன்கு வளர்ந்த நண்டுகள் கிலோ 200 ரூபாய் வரை விலை போவதால் 7 மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வருமானம் தருகின்றன. ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர். இந்த நண்டு அறுவடை செய்யப்பட்ட நண்டு 50 கிராம்லேருந்து சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸாக ஒரு பெண் கல்ச்சரில் விடலாம். விடும்போது இது 50, 100, 150 சைஸில் விடும்போது ஒரு 5-6 மாதத்தில் 3/4 கிலோ 500 to 3/4 கிலோ வரைக்கும் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். கொண்டு போய் வளர்த்தேன். அது குறைஞ்சது இந்த மாதிரி அளவுக்குலாம் நண்டு வளர்க்கலாம். அந்த நண்டுலாம் நல்ல ரேட்டு. இது எக்ஸல் 1 கிலோ 600 ரூபா கிட்ட போகும். அடுத்ததாக பெண் கல்ச்சர் எனப்படும் வலைவேலி முறையில் ஏக்கருக்கு 4000 நண்டுகள் வளர்க்க முடியும். வலை போட்டு அந்த எல்லைக்குள் வளர்ப்பதால் நண்டுகளுக்கு சேதாரம் குறைவாகும். எனவே இயற்கையாக மடிபவை தவிர 80% நண்டுகள் வளர்ச்சி பெற்று வருமானம் தரும். ഓപ്പൺ കുട്ടയിലാകുമ്പോഴത്തേക്ക് ഒരു ഏക്കർ കുളത്തില 4000 ഞണ്ട് കുഞ്ഞുങ്ങളെ നമുക്ക് വിടலாம். அப்படி பார்த்தால 4000 ഞண்டு കുഞ്ഞുങ്ങളെ விட்டால கிட்டத்தட்ட 50% சர்வைவில் கண்டிப்பாയിട്ട് நமக்கு ஒரு 7 மாசத்துல கிடைக்கும். 50% 2000
കുഞ്ഞുങ്ങളെ കണ്ടിപ്പായിട്ട് നമുക്ക് അതിൽ വളർന്ന് പെരിയ ഞണ്ടായിടും. അപ്പോൾ ഒരു ഞണ്ടക്ക് ശരാശരി എട ഒരു 500 ഗ്രാം വെച്ച് കാൽക്കുലേഷൻ പണിയാലും 1 ടണ്ണ് 1000 കിലോ ഞണ്ട് നമുക്ക് ഇതിൽ നിന്ന് ഉൽപ്പത്തി பண்ண முடியும். இவற்றில் மெத்தை கல் நண்டு வளர்ப்பு முறையில் தினசரி வருமானமே 10,000 ரூபாய் வரும் என்று கணக்கு கூறுகின்றனர். 60 முதல் 100 கிராம் வரை எடையுள்ள கல் நண்டுகளை பெட்டியில் வைத்து வளர்க்க வேண்டும். அவற்றை 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை பார்வையிட்டு கண்காணிக்க வேண்டியது அவசியமாகும். இவை 25 நாட்களுக்குள் தங்கள் தோலை உரித்து வெற்றுடம்பாக மாறும். அப்போது அவற்றை வெளியே எடுத்து ஃப்ரீசரில் வைத்து பதப்படுத்தி விட வேண்டும். இத்தகைய நண்டுகள் சிங்கப்பூர், மலேசியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் தேவை கொண்டதாகவும் அதிக லாபம் தருவதாகவும் உள்ளன. ఒక ఎకరాకి 40,000 బాక్సెస్లో మేము ఇండివిజువల్గా ఒక్కొక్క క్రాబ్ని అందులో వేస్తాం అనమాట అండి. సో దీన్ని మనం 24 అవర్స్లో 4 డేస్ 4 అవర్స్కి ఒకసారి చెక్ చేసుకుంటూ ఉండాలి. ఇది మౌల్ట్ అయింది లేదా, మౌల్ట్ అయిందని తీసి డీప్ ఫ్రిడ్జ్లో పెట్టుకుంటాం అనమాట. இந்த சோப்ஷெல் கிராப் வெளிநாட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குന്നുണ്ട്. അത് 1 കിലോയ്ക്ക് ആൾമോസ്റ്റ് 200 രൂപയ്ക്ക് മേലെ വില ഇരിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ 85 രൂപയ്ക്ക് இந்த சின்ன ഞണ്ട് வாங்கி போட்டு കഴിഞ്ഞാൽ ஆல்மோஸ்ட் 22 நாளுக்குள்ள கிலோയ്க்கு 200 രൂപയ്ക്ക് മേലെ വില വരും. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிങ് തായ്ലൻഡ് മാതിരിയുള്ള വെളിനാട്ടിൽ നടന്നിട്ടിരിക്കുന്നുണ്ട്. ഇന്ത്യയിൽ ഇനി സ്റ്റാർട്ടാകില്ല. അപ്പോൾ അതുക്കായിട്ട് നമ്മൾ ഇங்கே ഒരു ഡെമോൺസ്ട്രേഷൻ മെത്തേഡിൽ എന്താ ബോക്സ് തായ്ലൻഡിൽ നിന്ന് ഇമ്പോർട്ട് பண்ணி இங்கே நம்ம അതിൻ്റെ സ്റ്റഡി നടന്നിട്ടിരിക്കുന്നുണ്ട്. കണ്ടിപ്പായിട്ട് ഇത് മക്കൾക്ക് இந்த மாதிரி பண்ண முடியுന്നതാണ്. 1 ഏക്കർ കുട്ടയിൽ 40,000 பாக்ஸுகள் இந்த மாதிரி போட்டுவிடாம். மெத்தைக்கல் நண்டு வளர்ப்பு முறையில் ஒரு ஏக்கரில் 40,000 பெட்டிகள் வைத்து 40,000 நண்டுகளை வளர்க்க முடியும். தினமும் சராசரியாக 2,000 நண்டுகள் தோல் உரித்து 200 கிராம் கொண்டவையாக மாறும். இவை குறைந்தபட்சம் கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் ஒரு நாள் வருமானம் மட்டுமே 80,000 ரூபாயாகும். இவற்றில் நண்டு வாங்கும் செலவு, பராமரிப்பு போக நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என்பது அதிகாரிகள் தரும் ஆச்சரிய செய்தியாகும். இது 60லேருந்து 150 கிராம் சைஸ் உள்ள நண்டுகளை இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு, இது வந்து HDPS கூடிய ஹை டென்சிட்டி பாலியத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்ஸில் போட்டு இதில் ஒரு நாளைக்கு சின்ன சின்ன மீன், திலேப்பி மீன், மற்ற எதுக்கு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்குதோ அந்த மீனை சின்ன கட் பண்ணி போட்டுட்டு இது டெய்லி ஒரு நாளைக்கு போடணும் தீவனத்தை. அடுத்து 4 மணி நேரத்தினோட பார்த்தாக்கா நண்டு வந்து ரெண்டாக தெரியும். அப்படின்னாக்கா தோல் உரிச்சிட்டு அந்த டயத்தில் எடுத்து நம்ம டீப் ஃப்ரீஸில் வச்சிடணும். வச்சு விட்ட பிறகு திரும்பி நம்ம நல்லா கலெக்ட் பண்ணி இது ஃபாரின் மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போகுது. நம்ம வந்து 6 மாதம் 7 மாதம் வச்சு போகிறத விட இது கிலோ வந்து 300 ரூபா கிட்டத்தட்ட. இந்த 100லேருந்து 150 கிராம் சைஸுக்குள்ள நண்டை நல்ல வெளிநாட்டில் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இது மீட்டுக்காகவும் நல்ல சூப்புக்காகவும் வெளில எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. மெத்தை நண்டு, கல் நண்டு 2 வகை பிரிச்சிருக்காங்க சார். இதில் வந்து மெத்தை நண்டு வளர்த்தினாக்கா ஒரு நாளைக்கு 10,000 ரூபா போல் சம்பாதிக்கலாம் சார். நீங்கள் மெத்தைக்கல் நண்டுகளை உப்பு நீரில் மட்டுமே வளர்க்க முடியும். இந்நண்டு வளர்ப்புக்கு ஒரு நாள் இலவச பயிற்சியும் 5 நாள் கட்டண பயிற்சியும் ராஜீவ் காந்தி நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மையத்தில் வழங்கப்படுகிறது. கடலூர், பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம் பகுதி குழுக்கள் இந்த வளர்ப்பு பயிற்சி பெற்று தனியாக செயல்பட துவங்கி உள்ளன. வெளி மாநிலத்தில் இருந்தும் இப்பயிற்சி எடுத்துச் செல்கின்றனர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஏற்ற தொழிலாக உள்ளது கல் நண்டு வளர்ப்பு தொழில். வணிக செய்திகளுக்காக காரைக்காலில் இருந்து மு. ராம்குமார்.